கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு திருமுறை செய்தியை 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆசகேல் என்கிற ஒரு வாலிபனை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இவன் யார் என்றால் தாவீதினுடைய சகோதரியின் மகன்களில் ஒருவன். தாவீதினுடைய சகோதரிகளின் மகன்கள் யார் என்றால் யோவாப், அபிசாய், இன்னொன்று ஆசகேல். அறிஞர்களே, இந்த யோவாப் என்பவன் தாவீதினுடைய இராணுவத்திற்கு அவன் முதன்மையானவராக இருக்கிறான். அதே சமயத்திலே அந்த சவுல் ராஜாவின் மகனுடைய இராணுவத்திற்கு அப்னேர் அங்கே ஒரு தலைவராக இருக்கிறார். இங்கே யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்திலே அங்கே தாவீதின் வீரர்கள் அங்கே அப்னேருடைய வீரர்களை மடங்கடிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அப்னேருக்கு பின்னாலே இந்த ஆசையில் பின்னாலே ஓடி சென்று அவனை தாக்க முற்படுகிறார். அறிஞர்களே, இந்த தாவீதினுடைய 30 பராக்கிரமசாலிகளில் இவன் ஒருவனாக காணப்பட்டான். இந்த ஆசையில் எப்படிப்பட்டவன் என்றால் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18 வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான். இவனுக்கு கிடைத்த ஒரு தாளந்து, ஒரு நல்ல ஒரு கிருபை என்னவென்றால் வேகமாய் ஓடுகிற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இவன் வேகமாய் ஓடினானே தவிர மதியமாக மடிந்து போனான். ஆங்கிலத்திலே ஸ்வீட் பட் ஸ்டூபிட் என்று இந்த செய்திக்கு தலைப்படுக்கலாம். வேகமாய் சென்றார். இவனுடைய வாழ்க்கையில வேகம் இருந்தது, ஆனால் ஞானம் இல்லாமல் போய்விட்டது. இந்த வேகம்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அது அவனுடைய அட்வான்டேஜாகவும் இருந்தது, அவனுடைய டிஸ்அட்வான்டேஜாகவும் இருந்தது. அதாவது அவனுடைய வாழ்க்கையினுடைய பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். அப்னேரை அவன் பின்தொடர்ந்து செல்கிறான். அப்னேர் எப்படிப்பட்டவன்? தாவீதுக்கு, யோவாபுக்கு, அபிசாய்க்கு இணையான ஒரு நல்ல ஒரு இராணுவ வீரன். அப்படியானால் இந்த வாலிபன் ஆசையில் தன்னுடைய வயதுக்கு தக்கபடி, தன் திறமைக்கு தக்கபடி ஒரு வாலிபனை சந்தித்து அவனை கொள்ளாமல் இவனையே பின்தொடர்கிறார். இது அவனுடைய தகுதிக்கு மிஞ்சின ஒரு செயலாய் காணப்படுகிறது. அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தகுதி, நம்முடைய தரத்தை நாம் மறந்து விடுகிறோம். அப்பொழுது அங்கே அப்னேர் சொல்கிறான், என் பின்னாலே வராதே, நீ வலது பக்கமாக இடது பக்கமாக சென்று ஒரு வாலிபனோடு போரிட்டு அவனை உறிந்து கொள் என்று சொன்னான். அந்த ஆலோசனையை இந்த ஆசையில் அவன் கீழ்ப்பிடிவே இல்லை. அறிஞர்களே, முதலாவது தன்னுடைய தரத்தின் தக்கபடி அவன் யுத்தம் செய்யவில்லை. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்னேர் சொல்கிறார், உன்னை நான் கொண்டு போட்டால் உன் சகோதரனான யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்று சொல்லி அதை குறித்து பேசுகிறார். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்தான் என்றால், அந்த கையில் இருக்கிற அந்த ஈட்டியின் பின்புற அலகினாலே அவன் வயிற்றிலே குத்தினான். அது அவன் பின்னாலே சென்று அப்படியே அவன் இறந்து போனான். அருமையானவர்களே, தன் தரத்தை புரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது ஆலோசனையை அவன் கேட்கவில்லை. மூன்றாவது அவனுடைய வேகத்தை அவன் அதிகமாய் நம்பினானே தவிர விவேகத்தை அவன் நம்பவே இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு அநேகருக்கு தாளந்துகள், வரங்கள், கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வரங்களை, கிருபைகளை, தாளந்துகளை நம்புகிறார்களே தவிர அதை கொடுத்த ஆண்டவரோடு இணைந்து ஞானத்தோடு செயல்பட மறந்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வீட்னஸ் அண்ட் ஸ்பீட் இஸ் நாட் எ சைன் ஆஃப் கிரேட் ஸ்ட்ரென்த் என்று சொல்கிறேன். நம்முடைய வேகம், நம்முடைய வேகமான நிலை நம்முடைய நலமான ஒரு பலன் என்று எண்ணிவிடக்கூடாது. அதே சமயத்தில் ஞானமானது நமக்கு தேவை. Wisdom is needed to
கைடிய மேன் என்று சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு ஞானம் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் தரத்தை அளவிட்டு பாருங்கள். உங்கள் வேதத்தை ஞானத்தோடு அதை பயன்படுத்த பாருங்கள். அதே சமயத்தில் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு இடம் கொடுங்கள். இப்படி வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட நாங்கள் ஆசைகளை போல மதீனமாக வாழ்க்கையை முடித்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆன்மீகத்திலும் ஊழியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையில ஞானத்தோடு செயல்பட பலந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.